வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த அரும்பிறவியில் முன் வினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் நார்வே டென்மார்க் இணைய வழி பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய சகோதர சகோதரிகளுக்கும் என் அன்பை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பேரறிவோடு நம் சிற்றறிவை இணைத்து கொண்டு அவ்வறிவை நம்மை வழி நடத்த சங்கல்பம் மேற்கொள்வோம். வரவேற்புரை நல்கிய அருள்நிதி நேசமலர் அம்மா அவர்களுக்கும் இறைவணக்கம் குரு வணக்கத்தோடு தவத்தை அருமையாக நடத்தி கொடுத்த அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றியுரை வாழ்த்துரை கூற இருக்கும் அருள்நிதி புவனா அம்மா அவர்களுக்கும் உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அருள்நிதி நகுலேஷ் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றிகளை வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்தாக தெரிவித்து மகிழ்கிறேன். வாழ்க வளமுடன். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஞான களஞ்சியம் பாடல் ஒன்றை எடுத்துக்கொண்டு சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்று 1364வது பாடல் மனிதருக்கு மாத்திரம் ஞானம் ஏன் என்ற தலைப்பில் அமைந்த பாடலை பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னாடி ஒரு பழைய திரைப்பட பாடல் நிறைய பேர் கேட்டிருக்கலாம். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான் மதியும் நதியும் கடல் காற்றும் நதி மண்ணும் மரமும் மாறவில்லை, மனிதன் மட்டும் மாறிட்டான் அப்படின்னு அந்த பாடல்ல வரும். எல்லாமே அப்படியே இருக்கு, இயற்கை எல்லாமே அப்படியே இருக்கு, மனிதன் மட்டும் மாறிட்டான் அப்படின்னு வரும். அந்த பாடலோட நடுவுல பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான்னு வரும். அதாவது மனிதன் மட்டும்தான் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றக்கூடியவன். ஏன்னா பறவையை பார்த்துதான் விமானத்தை செய்ய கத்துக்கிட்டான், நீர்ல மீன்கள் பாய்ந்து செல்றத பார்த்து படக கண்டுபிடிச்சான், அதே மாதிரி எதிரொலியை கேட்டு வானொலி படைத்தான்னு சொல்லி அந்த பாடல்ல வரும். அப்ப இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றக்கூடிய கைத்திறனும் சிந்தனை திறனும் உடையவன் தான் மனிதன். அதனாலதான் மனிதனுக்கு மாத்திரம் ஞானம் அவசியம் சொல்லிட்டு சுவாமிஜி சொல்றாங்க. அந்த கவியை பார்க்கலாம். உலகினிலே வாழும் உயிரினங்கள் எல்லாம் ஓர் அறிவு முதல் 6 அறிவுக்குள் ஆம். உலகினிலே வாழும் உயிரினங்கள் எல்லாம் ஓர் அறிவு முதல் 6 அறிவுக்குள் ஆம். பலவும் ஒளி ஒலி ருசி மனம் ஊறு என்ற பஞ்ச உணர்ச்சிகளுக்குள் அடங்கினாலும், பலவும் பல உயிரினங்களும் ஒலி ருசி மனம் ஊறு என்ற பஞ்ச உணர்ச்சிகளுக்குள் அடங்கினாலும், நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல் ஆற்றல் எனும் 6ஆம் அறிவு மட்டும் நிலம் மீது மாந்தர்க்கே உரித்தாம். நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல் ஆற்றல் எனும் 6ஆம் அறிவு மட்டும் நிலம் மீது மாந்தருக்கே உரித்தாம். இதனால் நிறை ஒழுக்கம் ஞானம் இவை மனிதர்க்கே ஆம். இதனால் நிறை ஒழுக்கம் ஞானம் இவை மனிதருக்கே ஆம் அப்படின்னு அந்த பாடல் வருது. இப்ப பாடலோட பொருள் ரொம்ப ஈஸியா நமக்கு புரியுது. எத்தனையோ உயிரினங்கள் சொல்லுவாங்க, 84 லட்சம் உயிரினங்கள்னு சொல்லுவாங்க. அந்த உயிரினங்களாமே எப்படி இருக்குன்னா ஓரறிவுல இருந்து 6 அறிவு வரைக்கும் இருக்கு. ஓரறிவுன்னு சொல்லும்போது தொடு உணர்வு, அப்புறம் சுவை உணர்வு, வாசனை உணர்வு, பார்வை உணர்வு, கேட்கும் உணர்வு அப்படின்னு சொல்லி 5 உணர்வுகள். இந்த பல உயிரினங்கள் இந்த 5 உணர்வுல தான் வாழ்க்கைய நடத்துது. நன்மை எது தீமை எது அப்படிங்கிறத பத்தியும் அதுக்கான காரணத்தையும் உணரும் யூகித்து அறியக்கூடிய யூக அறிவு மனிதருக்கு மட்டும்தான் சிறப்பா இருக்கு. அதனாலதான் நிறை ஒழுக்கமும் ஞானமும் மனிதர்களுக்கு அவசியம் அப்படிங்கிற இந்த கருத்தை சுவாமிஜி இந்த கவியில வலியுறுத்துறாங்க. இன்னும் சிந்திக்கலாம்.
இப்ப பக்தி, யோகம், ஞானம் அப்படிங்கிற தலைப்பின் கீழ உள்ள ஞான களஞ்சிய பாடல்கள்ல சென்ற வாரம் பக்தி பற்றி பார்த்தோம். இந்த வாரம் ஞானம் பற்றி சிந்திக்க உள்ளோம். அதுவும் மனிதருக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிறதையும் சிந்திக்க இருக்கிறோம். இப்ப ஞானம் பற்றி சுவாமிஜி ஞானமும் வாழ்வும் புத்தகத்தோடைய முன்னுரையில சொன்னதை இப்ப முதல்ல பார்த்திரலாம். ஞானம் என்பது திருத்தமாக வாழ்வதற்கு மனிதனை தகுதியாக்கும் அறிவின் விளக்கமே ஆகும். அது மட்டுமல்ல, சிறப்பாக வாழ்வதற்கும் ஞானம் வேண்டும். வாழ்வோர்கள் எல்லோருமே ஞானம் பெற வேண்டும். பெறுவதும் எளிதே. அவரவர் கடமைகளை ஆற்றி இன்பமும் அமைதியும் பெற்று வாழ்க்கையை செம்மையாக நடத்த அது பேருதவியாக இருக்கும். நன்மக்களை பெற்று ஒழுக்கத்திலும் அறத்திலும் அவர்களை சிறந்தவர்களாக செய்து அதன் மூலம் குடும்பம், ஊர், நாடு, உலகம் என்ற அளவில் இன்பத்தை விளைவிக்கலாம். இத்தகைய சிறப்பு உடைமையால் ஞானம் மனிதருக்கு இன்றியமையாதது ஆகும். அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலும் சுவாமிஜி சொல்றாங்க, அறிவின் தெளிவே ஞானம் சொல்றாங்க. அறிவின் தெளிவே ஞானம். அது வாழ்க்கை விளக்கு ஆகும். விளக்குல எந்த பொருளும் தெரியும் இல்லையா அந்த வெளிச்சத்துல. அதனால அறிவினுடைய தெளிவுல அடையக்கூடிய அந்த ஞானத்துல எல்லாமே நமக்கு விளங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஞானம் யாருக்கு கிட்டும் அப்படின்னு ஒரு கேள்வியும் கேட்டு அதுக்கு பதிலா என்ன சொல்றாங்க, அறம் தவம் இரண்டும் இணைந்த முயற்சி உடையோருக்கே கிட்டும். அறத்திலையும் தவத்திலையும் இணைந்த முயற்சி செய்யறாங்க இல்லையா, அந்த முயற்சியில இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஞானம் கிடைக்கும். அதற்கு தவ பயிற்சியும் தத்துவ தெளிவும் பெற்றவர்களே அதனை மற்றவர்களுக்கு தொட்டு காட்டியும் விளக்கி கூறியும் ஞான பேரு அளிக்க முடியும். தவத்துல திறந்திருக்கணும், தத்துவத்திலையும் தெளிவு பெற்றிருக்கணும். அவங்க தான் என்ன பண்ண முடியும், மற்றவங்களுக்கு தொட்டு காட்டி, அதாவது தீட்சை முறையும் விளக்கி கூறியும், தத்துவ விளக்கங்களை விளக்கி கூறியும் ஞான பேரை அளிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு கவியில சுவாமிஜி சொல்லுவாங்க, ஞான நிலை இல்லத்தில் வாழ்வோருக்கு நல்லதல்ல, கிட்டாது, வேண்டுவோருக்கு கானகமே தகுதி எனவும் கற்பித்த கருத்தேற்ற காலம் அது மாறி போச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஞானம் பெறணும் அப்படின்னாக்க இல்லற வாழ்வை துறந்து கானகம் செல்லணுங்கிற ஒரு கருத்து ஒரு காலத்துல நிலவி இருந்தது. இப்போ அப்படி இல்ல. இல்லத்துல அவங்கவங்க கடமையை செய்து தன்னை பற்றியும் இயற்கையை பற்றியும் சமுதாய பற்றியும் அறிந்து ஞானம் பெற முடியும் அப்படின்னு ஞான மார்க்கத்தை யோக பயிற்சி மூலம் எளிமையாக்கி சாமிஜி தந்திருக்காங்க. இந்த யோகத்தை பத்தியும் பார்க்கலாம். எண்ணத்தின் ஓர்மைக்கு ஏற்றதான தனி சிறப்பாம் குண்டலினி தீட்சையை தகுதி உடையோர் விருப்பமுடையோர் அனைவருக்கும் கனிவுடனே கைவிரலால் நெற்றி தொட்டு கனல் மூட்டி கருவெழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை பரப்ப உளம் உவந்தும் பொறுப்பேற்றும் இருக்கின்றேன், தொடர்பு கொள்வீர் அப்படின்னு சுவாமிஜி நமக்கு குண்டலினி யோகத்தை கொடுத்திருக்கிறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, தகுதியுடையவங்களுக்கும் அதே மாதிரி யாரெல்லாம் விருப்பம் அதாவது தவம் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கோ அவங்களுக்கும் எப்படி கொடுக்குறாங்க, கனிவுடனே கை விரலால நெற்றியை தொட்டு ஆகினை தீட்சை. அப்ப கனல் மூட்டி மூலாதாரத்துல இருக்கிற குண்டலினி மகாசக்தியோட கனலை மூட்டி அந்த கருவை எழுப்பி ஜீவகாந்த உயிர் சக்திய மேலே எழுப்பி கருத்துணர்த்தும் புனித முறையை அத பரப்ப எப்படி பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க, உளம் உவந்து பொறுப்பேற்றி இருக்கிறேன்னு சொல்றாங்க. மகிழ்ச்சியோடு இதை நான் எல்லாருக்கும் கொடுக்கறேன்னு சொல்றாங்க. அதனால எல்லாரும் தொடர்பு கொள்வீர் அப்படின்னு சொல்லி அந்த குண்டலினி யோகத்தை கொடுத்து அதன் மூலமா ஞானம் பெறவும் நமக்கு வழியை வகுத்திருக்காங்க. எப்படி ஒளி இருள உடனே நீக்குதோ, ஒளி வந்தா உடனே இருள் போயிரும். 1000 ஆண்டுகள் இருளா உள்ள ஒரு அறையில ஒரு தீபத்தை ஏத்தி வச்சோம்னா அந்த 1000 ஆண்டு இருளும் அகலுதோ, அதே போல ஞானம் ஒண்ணுதான் அறியாமைய நீக்க முடியும். அப்ப அறியாமை நம்மை விட்டு அகல அகல நமக்குள்ள அமைதி நிலைக்கும். அதனாலதான் மனிதருக்கு ஞானம் அவசியம்னு சுவாமிஜி சொல்றாங்க. மேலும் ஞானம் தொடர்பா வேறு சில கவிகள்லையும் சுவாமிஜி அந்த ஞான களஞ்சியத்துல கொடுத்திருக்காங்க. அதுல வாழ்வின் வளத்திற்கே ஞானம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கவி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க, ஈரறிவு முதல் 6 அறிவு உடைய உயிர்கள் வரை
இதுவரையில் செய்தது என்ன, இனி செய்ய போவது என்ன என்று கேட்கிறாங்க. 2 அறிவுல இருந்து 6 அறிவு வரையும் இருக்கிற மனிதர்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சாங்க, இனி என்ன செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு, உணவு அதுக்கு பதிலா இப்படி சொல்றாங்க. உணவு, உறைவிடம் மற்றும் பால் உறவில் நிறைவு பெற எடுத்த முயற்சிகளும் தடைப்படுங்கால், பேரறிவால் காரணங்களை யூகித்து உணர்ந்ததை மற்றவருக்கு போதனை செய்தவைதான் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உணவு, உறைவிடம், பாலுறவு இது 3ம் அடிப்படை தேவை எந்த உயிரா இருந்தாலும். அப்ப அதுக்கு எடுக்கிற முயற்சியில தடை ஏற்படும்போது, அ பேரறிவால காரணங்கள யூகித்து அறிஞ்ச உணர்ந்தவங்க தான் போதனை செஞ்சாங்க. யாருக்கு? உணராதவர்களுக்கு. ஸோ அப்படி யார் அறிஞ்சா கூட இன்ப துன்ப உணர்வுக்கு அப்பாலாக வேறு எதுவுமே கிடையாது. யார் எப்படி அறிஞ்சாலும் எத தான் அறியிறோம்? இன்ப துன்ப உணர்வு தான் தெரியுது. அதுக்கு அப்பால எதையும் அறிய முடியல. அதனால வாழ்வின் நலத்திற்கு ஞானம் என்றேன்னு சொல்றாங்க. அப்ப வாழ்வு நலமா இருக்கணும் அப்படின்னாக்க என்ன வேணும்னு சொல்றாங்க? ஞானம் வேணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து வர்ற கவியில விஞ்ஞான வளர்ச்சி மேல் ஓங்கியதால் விந்தைகளும் சந்தைகளும் இந்த காலத்தில் விரிந்துள்ளதுன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சயின்ஸ் ரொம்ப வளர்ந்துருச்சு. அதனால நெறைய விந்தைகளும், சந்தைகளும் நெறைய பெருகிருச்சுன்னு சொல்றாங்க. விந்தை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்ம போக்குவரத்து சாதனத்த எடுத்துக்கலாம். கால்நடையா தான் வாழ்க்கைய தொடங்குனோம். இன்னைக்கு விமானம் வரைக்கும் போற அளவுக்கு அந்த போக்குவரத்து சாதனங்கள் பெருகிருச்சு. அதே மாதிரி தகவல் தொடர்பு நெறைய பெருகிருச்சு. ஒரு சுவிட்ச தட்டுனா இட்லியும், காப்பியும் தட்டுல வரணும். என்எஸ்கே ஒரு படத்துல சொல்லுவாங்க. அந்த ரோபாங்கிற இந்த எந்திரம் அப்படி கொண்டு வர்ற மாதிரி இன்னைக்கு நிலைமை விஞ்ஞானத்தோட வளர்ச்சியால வந்திருக்கு. அதே மாரி ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படி எத்தனையோ இன்னைக்கு விந்தைகள் விஞ்ஞானத்தினால நமக்கு கிடைச்சிருக்கு. அதே மாரி சந்தைன்னு சொல்றாங்க. சந்தைங்கிறது இன்னைக்கு மால எடுத்துக்கலாம். ஒரே இடத்துல எல்லாமே கிடைக்கிற அளவுக்கு ஆ மால்களும் பெருகிருச்சு. ஏன்னா இது எல்லாமே விஞ்ஞான வளர்ச்சியினால இந்த விந்தைகளும், சந்தைகளும் விரிஞ்சிருக்கு. அஞ்ஞான காலம் இதில். அஞ்ஞானம்னா இதெல்லாம் அறியாத காலம்னு ஒண்ணு இருந்தது. அதாவது அறியாமையிலே மூழ்கி கிடந்த ஒரு காலத்துல, அப்போ அறிவு நிலை உயரல. அப்ப மக்கள் வாழ்க்கையில ஓங்கணும் அப்படிங்கிறதுக்காக, மெய்ஞான நெறி கண்ட மேலான அறிவினர்கள் தான் பக்தி வழி மிக உயர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் தெரியாதனால அவங்களுக்கு என்னதான் காமிச்சாங்க முதல்ல, நம்பிக்கை மார்க்கம் சொல்லக்கூடிய பக்தி வழிய உயர்ந்தது அப்படின்னு காமிச்சாங்க. அதையும் கூட அஞ்ஞானம் அறிவினது ஆரம்ப நிலைன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துல எப்படி இருந்தோம்? அஞ்ஞானிகளா தான் இருந்தோம் இருந்தோம். அப்புறம் காலம் கூட கூட விஞ்ஞானத்துல உயர்ந்து வர்றதுனால, விஞ்ஞானமும் அறிவின் வேக நிலைன்னு சொன்னாங்க. வேகமா விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு. இப்போ என்ன வேணும் நமக்குன்னா, மெய்ஞானம் தான் வேணும். அதுதான் அறிவோட பூரணம். ஸோ அந்த ஞானமா பெறணும். ஆ அஞ்ஞானம் போதாது. அந்த பக்தி மார்க்கம் அதுக்காக சொல்லக்கூடிய பக்தி மார்க்கம் இந்த காலத்துக்கு போதாது. ஏன்னா எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அப்ப என்ன கொடுக்கணும்னாக்கா, அதுக்கு உண்மை நெறிய பக்தியோடு இணைப்பேன். பக்தி இருக்கணும். அதோட கூட எதை இணைக்கணும்னு சொல்றாங்க, இந்த உண்மை நெறி அப்படிங்கிற ஞான மார்க்கத்தையும் நம்ம இணைக்கணும். ஏன்னா பொதுவா பார்த்தா 5 புலன் வழியா தான் அறிவு இயங்கிட்டே இருந்தது. அதனால அலையுது. அலுத்து போகுது. அதனால என்ன தேடுதுன்னா, நிம்மதிய தேடுது. அதுக்கு யாரு வேணும் அப்படின்னாக்க, அந்த நிலையை அறிந்த, அதாவது நிம்மதி அறிந்த ஆ நிம்மதினா மனம் சாந்தமடைந்த குருமார்களுடைய அருளால தான் நம்ம நினைவுதனை நிறுத்தி, அதுல ஜோதி சுடர் உணர்ந்து, இன்பம் கண்டு சும்மா இருக்கின்ற முறை பழகுதல் தவம்னு சொல்லுவாங்க. அப்ப குருமார்கள அ அணுகி அவங்க மூலமா தீட்சை, தவம் பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு, அந்த பயிற்சினால மன அலைச்சூழல் வேகம் குறையும்போது, மனதுல நெறைய விளக்கங்கள் நமக்குள்ள இருந்தே வரும். அப்ப எது இன்பம் அப்படிங்கிறத கண்டு அப்படியே சும்மா இருக்கிற முறைய பழகுறது தவம்னு சொல்றாங்க. அதனோட தவத்தோடைய பயனே என்னதுன்னா ஞானம் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப தவத்தினுடைய பயன் ஞானம். அஞ்ஞானமா இருந்தோம். விஞ்ஞானத்தால வளர்ந்துட்டோம். இப்ப என்ன வேணும்? மெய் ஞானம் வேணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசியல் அப்படின்னு பார்த்தா, அதோட கொந்தளிப்பால மக்கள் வாழ்வு ஆன்மீக நெறிய விட்டு அகன்று போச்சுன்னு இன்னொரு பாடல்ல சொல்றாங்க. ஆன்மீக துன்பத்துக்கும், அரசியலுக்கும் ரொம்ப தூரம்னு சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. அப்படி இல்லாம, அதேபோல அரசு பதவியில இருக்கிற சிலருக்கு பயந்து ஒடுங்கி அறிவுடையோரும் அடிமை வாழ்வை ஏற்றார்ன்னு சொல்றாங்க.
அவங்களுக்கு அடக்குமுறையினால அரசோட அடக்குமுறையால அறிவுடையவங்களும் என்னவா இருக்காங்கன்னா அடிமை வாழ்வு தான் மேற்கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அரசு முறை தூய்மை பெறணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, சிறுபான்மையாக இருக்கக்கூடிய சிற்றூர்ல வாழக்கூடிய மக்களுடைய அறிவு நிலையும், பொருள் நிலையையும் உயர்த்தணும். ஏன்னா அறியாமையிலேயே அதிக காலம் ஆழ்ந்து இருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்வ உயர்த்தணும். அப்படியே அரசு உயர்த்திச்சுன்னா ஆன்ம வாழ்வ அடையலாம். அதனால அறிஞர்களே வாரீர் சேர்வீர்ன்னு சொல்லி சுவாமிஜி அழைக்கிறாங்க. ஸோ இன்றைய அதை தொடர்ந்து தான் இன்றைய கவி மனிதருக்கு மாத்திரம் ஞானம் ஏன் அப்படிங்கிற கவி அதுல எப்படி சொல்றாங்கிறத இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். உலகினிலே வாழும் உயிரினங்கள் எல்லாம் ஓரறிவு முதல் 6 அறிவுக்குள் ஆம். பலவும் ஒளி ஒளி உருசி மனம் ஊறு என்ற பஞ்ச உணர்ச்சிகளுக்குள் அடங்கினாலும் இந்த முதல் 4 வரியை எடுத்துக்கலாம். இன்னைக்கு உலகில் ஏற்கனவே பார்த்த மாதிரி பல உயிரினங்கள்லாம் இருக்கு. அதுல வந்து பொதுவா இப்ப நம்ம அழுத்தம் ஒலி ஒலி சுவை மனம் அப்படின்னு 5 உணர்வுகள் சொல்றோம். அதை சுவாமிஜி கொஞ்சம் வரிசை மாற்றி ஒளி ஒளி ருசி மனம் ஊறு அப்படின்னுட்டு இந்த பாடல்ல சொல்றாங்க. எல்லாமே அந்த 5 உணர்ச்சிகள்ல தான் வாழ்க்கை நடக்குது. ஸோ அந்த வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்ட வாழ்க்கை தான். ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரை உள்ள பற்ற விலங்குகள்னு சொல்றோம். அது எல்லாமே கட்டுப்பட்ட வாழ்க்கையில தான் வாழுது. அதனாலதான் விலங்குங்கிற பேர் அதுக்கு வந்தது. அதோட இயற்கை தேவைன்னு பார்த்தா பசி தாகம் வெட்ப மாறுதல் உடல் கழிவுப் பொருள்களின் உந்து வேகம் இது மட்டும்தான் அதுக்கு தேவையா இருக்கு. கூடவே பாதுகாப்பும் தேவையா இருக்கு. வேற்றுயிர் பகை இயற்கை சீற்றம் தற்செயல் விபத்துல இருந்து பாதுகாப்பு வேணும். அதைத்தான் வாழ்க்கை தத்துவத்துல 12ல முதல் 6 தேவைகள் 3 காப்புகள் 3ன்னு சொல்லி மற்ற உயிரினங்களுக்கும் மனிதருக்கும் பொதுவானது. ஆனா மனிதருக்கே சிறப்பா அறநெறி 3 அறிவு நிலைப்படிகள் 3 அதுல சொல்லியிருப்பாங்க. ஆரம்ப காலத்துலன்னு பார்த்தா அந்த விலங்குகளுடைய வாழ்க்கை ஓரறிவுல இருந்து 5 அறிவு வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்குது. எந்த வகையிலும் அதுல அறிவுல வளர்ச்சி அடையல. தின்று திரிந்து உறங்க பிறந்தவை அவை. அதாவது 2 அறிவுல இருந்து 5 அறிவு வரை உள்ளதெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் பிறந்தது. அததான் உண்ணவும் உறங்கவும் பிறந்தவை அவைன்னு சொல்லுவாங்க. எண்ணவும் இரங்கவும் பிறந்தவன் மனிதன்னு சொல்லுவாங்க. எண்ணம்னா சிந்திக்கவும் மற்றவர்களுக்கு துன்பப்படும் போது இரக்கம் காட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்ய பிறந்தவன் தான் மனிதன்னு சொல்லுவாங்க. சுவாமிஜி கூட ஒரு பாடல்ல கேட்பாங்க, தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம். அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று உய்வீர்னு சொல்லுவாங்க. அப்படி விரைந்து எழுச்சி பெற்றதால் தான் ஏங்கிற கேள்வியும் தொடர்ந்து அறிவின் வளர்ச்சியும் ஏற்பட்டதுனால தான் நம்முடைய உடல் கருவிகளுக்கு உதவியா பல உப கருவிகளை கண்டுபிடித்தது விஞ்ஞான வளர்ச்சியை பெற்றிருக்கிறோம். ஆனாலும் அதிலும் பல அழிவுகளையும் சந்திக்கிறோம் விஞ்ஞான வளர்ச்சியினால. அதனாலதான் அடுத்த 4 வரியில சுவாமிஜி என்ன சொல்றாங்கன்னா, நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல் ஆற்றல் எனும் 6ஆம் அறிவு மட்டும் நிலமீது மாந்தர்க்கே உரித்தாம். இதனால் நிறை ஒழுக்கம் ஞானம் இவை மனிதருக்கே ஆம் அப்படின்னு சொல்லி பாடலை முடிக்கிறாங்க. நன்மை தீமையை உணரும் யூக அறிவு யாருக்கு மட்டும்தான் இருக்கு? மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆதி மனிதன் அறியாமையில தான் இருந்தான். இன்னைக்கு அறிவுல வளர்ச்சி பெற்று அறிவோட உச்சத்தை அடைஞ்சிருக்கான். இனி அடைய வேண்டியது எது அப்படின்னாக்கா அடுத்த நிலை முக்தியை அடையணும். அதனாலதான் முக்தி அடையிறதுக்கு ஞானம் மனிதனுக்கு அவசியம். இப்ப பக்தி யோகம் ஞானம் முக்திங்கிற அந்த வரிசையில முக்தி அப்படிங்கிறது வீடு பேருன்னு சொல்லுவோம். அந்த வீடு பேரை அடையணும். ஏன்னா மனிதன் விலங்கினத்தோடைய வித்து எடுத்து வந்ததுனால ஏற்கனவே ஏகப்பட்ட பதிவுகளை பெற்றிருக்கிறான், வேண்டாத பதிவுகள். அதை மாற்றி அமைக்கணும். அதே மாதிரி உணர்ச்சிகளால எல்லை கட்டி வாழ்ந்த அந்த வாழ்க்கையையும் உணர்ச்சி வயத்திலிருந்து விடுபடணும். உண்மை பொருளை காண வேண்டும். அதற்கு மனம் பற்றியும் மனதினுடைய மூலம் உயிரை பற்றியும் உயிருடைய மூலம் சிவத்தையும் ஒன்றா காணணும். அந்த உண்மையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதனாலதான் ஒன்றுதான் மூணா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்றே அந்த சிவமே தான் சுத்த வெளியே தான் மூன்றா வந்தது. அதாவது உருவமா பருவுடலா உயிரா பரமா மூணும் இணைஞ்ச ஒரு உணர்வு தான் ஞானம். மூணையும் உணர்றது தான் ஞானம்னு இன்னொரு கவியில சுவாமிஜி சொல்லுவாங்க. அப்ப பக்தி யோகம் ஞானம் முக்தி அல்லது வீடு பேரு
அந்த வீடு பேரு அதை தான் ஔவையார் வந்து வீடு பெற நில் அப்படின்னு சொன்னாங்க. வீடுன்னா நம்ம இப்ப வசித்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா, அந்த வீட்டு இல்ல, அனைத்துக்கும் வீடா உள்ள வீட்டை தான் ஔவையார் சொல்லியிருக்கிறாங்க. வெட்ட வெளி தான் அனைத்துக்கும் வீடு. அப்ப வீடு அப்படின்னாக்க இடம் அல்லது ஆதாரம்னு அதுக்கு பேரு. எந்த தோற்றத்துக்கும் ஒரு ஆதாரம் உண்டு. இப்ப உதாரணமா ஒரு மேஜை இருக்கு, அது மேல ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னாக்க அந்த புத்தகத்திற்கு மேஜை இடமா ஆதாரமாக இருக்கு. அதே மாதிரி நம்முடைய பூமியை எடுத்துட்டோம்னா அதுக்கு ஆகாயம் இடமா ஆதாரமா இருக்கு. அந்த ஆகாயத்துக்கு எது ஆதாரமா இடமா இருக்குன்னா வெட்ட வெளிதான் இருக்கு. அப்ப அந்த வெளிக்கு இடம் இருக்கான்னா வெளிக்கு இடமே இல்லை. ஏன்னா அனைத்துக்கும் இடமா இருக்கிறது அந்த வெட்ட வெளிதான். அதனாலதான் அதை வீடில்லா வீடு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஆதியானது. அதுக்கு என்ன இல்லைன்னா ஆதாரம் வேறு எதுவுமே இல்லை. அதனாலதான் அது அனாதியானது. ஆதி அனாதின்னு இறைநிலைய பக்தி மார்க்கத்திலையும் குறிப்பாங்க. அதுதான் அனைத்துமா நானுமா இருக்கு. எல்லா உயிரினங்களாமும் இருக்குது. அப்ப எல்லாரும் என்னுடைய உடன்பிறப்புகளே அப்படிங்கிற அந்த அக உணர்வு ஏற்படணும். அப்படி ஏற்பட்டாதான் யாருக்கும் துன்பம் கொடுக்காம என்ற வரையில இன்பம் நல்கி நன்மையை கொடுத்து வாழக்கூடிய ஒரு பேரு தான் வீடு பேரு முக்தி அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க. அதுக்குதான் மற்ற ஜீவன்களுக்கு இல்லாத ஞானம் மனிதனுக்கு மட்டும் அவசியம். ஏன்னா 6வது அறிவு அவனுக்கு அமைஞ்சிருக்கு. அதுதான் யூக அறிவா அமைஞ்சிருக்கிறதுனால மனிதனுக்கு மட்டும் வேணும். அததான் பழுத்த ஞானம் அப்படிங்கிற கவியில சொல்றாங்க சுவாமிஜி. அந்த ஞானத்தை அடைய திறந்து கொள் தான் தனது என்று சொல்லும் சிற்றறைய. ஏன்னா தான் தனதுலதான் சிக்கிக்கிட்டு அந்த சிற்றறைக்குள்ளதான் இருக்கிறோம். அதை திறந்து வெளியே வா அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வா, அகன்று நோக்கி பறந்து உலாவு அப்படிங்கிறாங்க. அதாவது மனதை விரித்து பறந்து செல்லு. எதுக்குள்ள அப்படின்னாக்க உலக சமுதாயத்தின் பரப்பகத்தில். இந்த உலக சமுதாயம் விரிந்து இருக்கு. அந்த விரிந்த பரப்புல சென்றாதான் பற்று அரும். தான் தனது அப்படிங்கிற அந்த பற்று அரும். மனதில் அந்த குறுகள் ஒழிந்து மனம் விசாலமா ஆகும். கூடவே என்ன வரும், செய்யக்கூடிய கடமையினால் பழுக்கும் ஞானம். அவரவருக்குன்னு கடமை இருக்கு. ஐவகை கடமைன்னு சுவாமிஜி சொல்லுவாங்க. அந்த கடமைகளை ஆற்றும் போது என்ன ஆகும்னா ஞானம் நமக்குள்ள பழுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆரம்பத்துல பக்தியா இருக்கும்போது அந்த பக்திங்கிறது நம்பிக்கை மார்க்கமாக இருந்தாலும் அது காய் நிலைதான், இன்னும் பழுக்கல. யோகத்துல என்ன பண்றோம், பழுக்க தொடங்குறோம். ஞானத்துலதான் பழமா ஆயிடுறோம். ஸோ பழம்தான் முக்தி நிலைய நமக்கு கொடுக்கும். ஞானம்ங்கிற அந்த பழம்தான் முக்தி நிலையை உணர்த்தும். அதுதான் வீடு பேரு. அதை அடையணும். அதனாலதான் மனிதனுக்கு என்ன வேணும்னு சொல்றாங்க, ஞானம் மனிதனுக்கு மாத்திரம் அவசியம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்றாங்க. ஸோ இந்த அளவில் சிறந்தது ஒரு வாய்ப்பினை அளித்த நார்வே டென்மார்க் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா.